சாத்தூர் தொகுதியில் சாதிக்க போவது யார்? சாத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில இந்த முறை 5 முனை போட்டி நிலவுறதால வாக்குகள் சிதறும் நிலை ஏற்பட்டிருக்கு. தவேக, நாதக உள்ளிட்ட சிறிய கட்சிகள் கூட தீவிர பிரச்சாரத்துல ஈடுபடுறதால தேர்தல் பிரச்சாரம் களை கட்டி இருக்கு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதியில பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டியிடுறதால இந்த தொகுதி நட்சத்திர தொகுதியா மாறி இருக்கு. திமுக சார்பில் கடற்கரை ராஜ், நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆனந்தராஜா, தாவேகா சார்பில் அஜித், சசிகலா தலைமையிலான கூட்டணியில பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் இசக்கி ராஜா ஆகியோர் வேட்பாளராக களமிறங்குறாங்க. நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியில கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. திருநெல்வேலி தொகுதியில ஒரு முறை வெற்றி பெறவர் அடுத்த முறை தோல்வி அடைவார்ன்ற சென்டிமெண்ட் இருக்கு. அதனால இந்த முறை அவரு சாத்தூர்ல களமிறங்கி இருக்கிறாரு. பாஜக அதிமுக கூட்டணி கட்சிகளோட வாக்கு மட்டுமில்லாது சமுதாய வாக்குகளும் தனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு நயினார் நாகேந்திரன். ஆனா அவரது சமுதாய வாக்குகளை பிரிக்கிற வகையில சசிகலா கூட்டணியில பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் இசக்கி ராஜா தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறாரு. குறிப்பா கிராமப்புறங்கள்ல உரிமையோட கனிவோட சென்டிமெண்டாக பேசி வாக்கு சேகரிக்கிற இசக்கி ராஜா குறிப்பிட்ட வாக்கு வங்கியையும் வச்சிருக்காரு. இதனாலேயே மாநில நிர்வாகிகள், தேசிய தலைவர்கள், பாஜக ஆளும் பல்வேறு மாநில முதல்வர்கள் வர சாத்தூர்ல பிரச்சாரத்துல களமிறக்குது பாஜக. கடந்த முறை இந்த தொகுதியை மதிமுகவுக்கு ஒதுக்கிய திமுக இந்த முறை நேரடியா களமிறங்கி இருக்கு. திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் ஏற்கனவே சாத்தூர் மாவட்ட கவுன்சில் தலைவராக இருந்திருக்காரு. உள்ளூர் பிரமுகர்ன்றதுனால அவருக்கு தனி ஆதரவு வட்டமும் இருக்கு. அவருக்கு ஆதரவா மாவட்ட செயலாளர் சாத்தூர் ராமச்சந்திரன் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வரார். இந்த 2 பிரதான கட்சிகளுக்கும் சவால் விடுக்கும் வகையில நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆனந்தராஜா, தாவேகா வேட்பாளர் அஜித்தும் தொகுதியின் பல்வேறு இடங்களையும் சுற்றி சுழன்று தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வராங்க. பிரதான கட்சிகள் மீது அதிருப்தியில இருக்கிற வாக்காளர்களை குறிவச்சு இவங்க பிரச்சாரம் பண்றாங்க. குறிப்பா இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், முதல் முறை வாக்காளர்கள் கவனத்தை பெற தீவிரமா முயற்சியில் ஈடுபடுறாங்க. இந்த தொகுதியில திமுக பாஜக இடையே பிரதான போட்டி இருந்தாலும் கூட தாவேகா, நாதக, சசிகலா ஆதரவு வேட்பாளர் ஆகியோரும் கணிசமான வாக்குகளை பெறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால சாத்தூர்ல 5 முனை போட்டி காரணமா வாக்குகள் சிதறும் நிலையே ஏற்பட்டிருக்கு.